எவர்கள் இறைவனுக்கு அஞ்சுகிறார்களோ, மேலும் ஜக்காத்தையும் அளிக்கின்றார்களோ, மேலும் என்னுடைய வசனங்களையும் நம்புகிறார்களோ, அவர்களுக்கு நான் அந்த அருளை உரித்தாக்குவேன் என்று பதில் உரைத்தான். இப்போ இது என்னது? இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய துவா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா அப்படின்னார்ல, அதோட நிறுத்தி இப்போ துனியாவுக்கு மட்டும் கம்ப்ளீஷன் ஆயிடுச்சு. துனியாவுடைய ரூல் மட்டும் என்ன? ஃபித் துன்யா என்ன தெரியுமா? ஃபித் துன்யால சில பேருக்கு சுழுக்குழுவும், இதனுடைய பனிஷ்மெண்ட். சில பேருக்கு நான் அருள் வந்து கொடுப்பேன், அதாவது அருளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் காமன். மணி கொடுப்பேன், அதானிக்கு கொடுப்பேன், தப்பானவனுக்கு கொடுப்பேன், நல்லவனுக்கும் கொடுப்பேன், வாரி வளங்களுக்கும் கொடுப்பேன், ஆக கஞ்சனுக்கு கொடுப்பேன், நன்றி செலுத்துறவனுக்கு கொடுப்பேன், ஆக கேடு கட்டணும் கொடுப்பேன். ஆனால் மறுமையுடைய அருள் இப்போதான் அங்கே சப்ஜெக்ட் வரல வரேன். மறுமையை பற்றி பேசுனீங்களா, அதுக்கு வேற ரூல். அங்கே இவனுக்கு ஒத்தா பைசா கிடையாது, இவனுக்கு வாரி வாரி வழங்கணும். யாருக்கு? எவர்கள் இறைவனுக்கு அஞ்ச விஷயம் என்னுடைய பயம் இருக்கணும், என்னுடைய தக்குவா இருக்கணும், அல்லாஹ் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கு. இப்போ இந்த இடத்துல இப்போ உதாரணத்துக்கு ஒரு செடி ஒருத்தன் வைக்கிறான், ஒருத்தன் துவா செய்கிறான், அல்லாஹ் இந்த செடி வளரவை. இப்போ இவனுக்கு பழம் அல்லாஹ் கொடுக்குறான். இப்போ துனியாவில் ஒருத்தன் செடி வைக்கிறான், அல்லான்னு ஒருத்தன் இல்லடா, ஆனால் இந்த செடி படுறா பழம் கொடுக்குண்டா, நீ உண்மையிலே இருக்கிறேன்னா இந்த செடிக்கு பழம் தராத அப்படின்னு சொல்லிட்டே வை, அதுவும் பழம் தரும். அதுலேருந்து அவன் சொல்லிடுவான், பத்தியா ப்ரூஃப் ஆயிடுச்சு அல்லாஹ் இல்லைன்ட்டு, செடி பலன் கொடுக்குதா இல்லையா? ஒருத்தன் நீ ஓனரே இல்லைங்கிற, ஆனால் அவன்கிட்ட இப்போ நீ சம்பளம் கேட்குற, வாங்கிக்கிற, சரி ஓகே, அல்லாவுடைய பெரும் மனசு உனக்கு கொடுக்குறான், நானா இருந்தா தரமாட்டேன். இப்ப மறுமைக்கு வருவோம், மறுமையில நீ ஓனர் இல்லைங்கிற, நீ எதுக்கு சொர்க்கத்தை கேட்கிற? நியாயமே இல்ல. இவங்க கேட்கறது என்ன? இப்போ குர்ஆன்ல அப்ஜெக்ஷன் எழுப்புறவங்க, என்ன இறைவன் எங்களை எதுக்கு மறுமையில வந்து சொர்க்கம் தரமாட்டான்? என்ன அநியாயமா இருக்கு? நாங்களும் மனுஷங்கள் தானே, நீதான் ஓனரே இல்லைங்கிற, இல்ல மறுமைன்னு ஒண்ணு இல்லைங்கிற, அப்புறம் எதுக்கு நீ மறுமையில வந்து நிக்கிற? இது ஸ்கூல்னு நான் நம்பல, இது ஒரு கொஸ்டின் பேப்பர்னு நான் நம்பலங்கிற, அப்ப ரிசல்ட்ல உன் பேர் எப்படி வரும்? கொஸ்டின் பேப்பர் வாங்கி அப்பயே கிழிச்சு போட்டு ரோல் நம்பர் தேடினா எங்க இருக்கும்? ரோல் நம்பர் இருக்காது. சோ மறுமைக்கு பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் என்ன சொல்றான்? எனவே எவர்கள் இறைவனுக்கு அஞ்சுகிறார்களோ, ஜக்காத்தையும் அளிக்கின்றார்கள், மேலும் என்னுடைய வசனங்களை நம்புகிறார்களோ, அவர்களுக்கு அந்த அருளை உரித்தாக்குவேன். இப்ப யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கிறான்? உம்மத்களுக்கிட்ட பேசிட்டு இருக்கிறான். இது வந்து ஒட்டுமொத்த மனித குலத்துக்கு கிடையாது, உம்மத்துகளுக்கு அருள் புரிவது விஷயத்தில் அல்லாஹ் பேசுறான்.